ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சீக்ரெட் டு லைஃப். உங்க வாழ்க்கைய ஒரு பிளாக் போர்டு மாதிரி தான். அது உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை வச்சு நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். உங்களோட கடந்த காலத்தை வச்சு நீங்க அந்த பிளாக் போர்டை ஃபில் பண்ணிருந்தா உடனே டஸ்டர் எடுத்து அதை அழிச்சிருங்க. இப்பவே முன்னாடி நடந்த எல்லாத்துக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு புது வாழ்க்கைய ஆரம்பிங்க. இப்போ காலியா இருக்க பிளாக் போர்ட்ல நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நிரப்புங்க. கொண்டாட்டம், அன்பு, காதல், மகிழ்ச்சி, சுதந்திரம், சிரிப்பு, இதெல்லாமே தான் அடிப்படையான விஷயங்கள். 1 மணி நேரம் சும்மா உட்காந்து மெடிடேட் பண்றதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும்னா அதையே நீங்க பண்ணுங்க. இல்ல ஒரு நல்ல குத்துப்பாட்டா போட்டு டான்ஸ் ஆடினாதான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னா அதையே பண்ணுங்க. உங்களுக்கு எது சந்தோஷம் தருதோ அதை மட்டும் பண்ணுங்க. அதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அதிகமா கேளுங்க. ஜாக் கேன்ஃபீல்ட் என்ன சொல்றாருன்னா, நான் என்னோட பூனைய பெட்டா வாங்கினப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சது. இயற்கையை ரசிச்சுட்டே நடந்தப்போ அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. சோ நான் என்னையே அந்த சந்தோஷ நிலைக்கு தள்ளிட்டே இருந்தேன். அதை நான் செய்யணும்னா எனக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கான இன்டென்ஷனை நான் வைக்கணும். அதை அடையறதுக்கான முயற்சியிலும் ஈடுபடணும் அப்படின்னு ஜாக் கேன்ஃபீல்ட் சொல்றாரு. உங்களுக்கு எது பிடிக்குமோ, எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதையே நீங்க செய்யுங்க. உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும்னே தெரியல அப்படின்னா எது உங்களை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க கேள்வி கேட்டு பதில கண்டுபிடிங்க. நீங்க சந்தோஷத்தை தேடுறப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களை சுத்தி சந்தோஷத்தை கொடுக்கற மக்களை உருவாக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு தான் இருக்கு. சோ உங்களுக்கு என்ன தேவைன்னு தெளிவா சிந்திச்சு முடிவெடுங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்க தெளிவா இல்லைன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்காது. நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் கிட்ட மிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சி அனுப்புவீங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்கிற முடிவும் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸா தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு தடவை தெளிவா சிந்திச்சு முடிவெடுத்துட்டு கேளுங்க. ஒரு ஹோட்டலுக்கு போனா மெனுல எல்லா சிக்கன் வெரைட்டிஸும் இருக்கும். அதுல ஒரே ஒரு வெரைட்டியை மட்டும் தேர்ந்தெடுத்து ஆர்டர் பண்ற மாதிரி தான் இதுவும். உங்களுக்குள்ள இருக்க பல விஷயங்கள்ல எது உங்களுக்கு ரொம்ப தேவையோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து கேளுங்க. ஒருவேளை நீங்க ஆர்டர் பண்ணது சரிதானான்னு சந்தேகம் இருந்தா, அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கேட்டது சரிதானா, ஒழுங்கா கேட்டோமான்னு சந்தேகம் இருந்தா திரும்ப ஒரு முறை கேளுங்க. தெளிவா கேளுங்க. நீங்க ஆசைப்பட்ட விஷயம், நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்ட விஷயம் ஏற்கனவே உங்ககிட்ட தான் இருக்குன்னு நம்புங்க. நீங்க ஆசைப்பட்டதை அடைஞ்சிட்டீங்கன்னு நம்புங்க. நீங்க கேட்ட நொடியே உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும்னு நீங்க நம்பணும். முழுமையான ஆழமான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். இந்த பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி. நீங்க வச்சிருக்க எண்ணங்கள்ல எது டாமினன்டான எண்ணமோ அதை இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூனிவர்ஸ் கிட்ட கொண்டு போயிட்டு திரும்ப உங்களுக்கே கொடுக்கும். நீங்க ஒரு ஆசை வச்சா அதை நீங்க அடைஞ்சிட்ட மாதிரி நம்பிக்கை வைக்கணும். நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நீங்க நம்புறப்போ அது உங்க வாழ்க்கையில பிரதிபலிக்கும். நீங்க ஆல்ரெடி ஆசைப்பட்ட எல்லாத்தையும் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து வாங்கிட்ட மாதிரி ஃப்ரீக்வன்சியை வெளியிடுறப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் மக்கள், சூழ்நிலை, இப்படி எல்லா இடங்களுக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி அனுப்பி உங்களுக்கு அது கிடைக்க வைக்கும். நீங்க ஏதாவது வெக்கேஷன் போறதுக்கு புக் பண்றீங்க, பிராண்ட் நியூ காரை ஆர்டர் பண்றீங்க, இல்ல புது வீடே வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களோடதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். எப்படி நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்களை தேடி வரும், பிரபஞ்சம் எப்படி நான் கேட்டதை கொடுக்கும் அப்படின்னு நீங்க சிந்திக்கிறது தேவையில்லாத விஷயம். உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் செய்யறத அப்படியே செய்ய விடுங்க. அதை அலசி ஆராயாதீங்க. இது எப்படி நடக்குது, பிரபஞ்சம் எப்படி கொடுக்குது அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டா நீங்க ஆசைப்பட்டதுக்கான ஃப்ரீக்வன்சியை வெளியிட மாட்டீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமாயிடும். இப்படி ஆராயிரப்போ நீங்க ஆசைப்பட்டதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும்னு நீங்க நம்பிக்கை வைக்கலன்னு அர்த்தம். சோ உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புங்க. எப்படி நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்குது அப்படின்னு ஆராய வேண்டாம். நம்பிக்கை அப்படிங்கிற எண்ணத்தை வச்சு அந்த சந்தேகத்தை ரீப்ளேஸ் பண்ணுங்க. நம்மளோட இன்னர் ஹாப்பினஸ் தான் உங்க வெற்றிக்கான ஃபியூவல் அப்படின்னு டாக்டர் ஜான் ஹேங்கலின் சொல்றாரு. இப்ப இருக்க மொமெண்ட்ல ஹாப்பியா இருங்க. இப்பவே நல்லதை உணருங்க. இதை மட்டும் பண்ணாலே போதும். நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்க ஹாப்பியா இருக்கப்போ எந்த ஒரு நெகட்டிவ் விஷயங்களும் உங்களை தீண்டாது. இந்த சீக்ரெட் பத்தின நாலேஜ் உங்க கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கறதும் உங்க கையில தான் இருக்கு. எது சரின்னு படுதோ அதை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். அதை பயன்படுத்தணும்னாலும் பயன்படுத்தலாம். இதை வேணான்னு நினைச்சாலும் தூக்கி போடலாம். எல்லா சாய்ஸும் உங்க கையில தான் இருக்கு. டாக்டர் ஜான் கிரே என்ன சொல்றாருன்னா, உங்களை எந்த விஷயம் சந்தோஷப்படுத்துதோ அதுதான் உங்களோட வாழ்க்கையில அதிகமாகும். இப்போ தி சீக்ரெட் புக்கை நீங்க ரீட் பண்றீங்கன்னா இது கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் வரும். அது வேணும் இல்ல வேணாம்னு முடிவெடுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இந்த புக்குனால நான் நல்ல விதமா ஃபீல் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சா அதை உங்க வாழ்க்கைக்குள்ள எடுத்துக்கோங்க. அதுவே எனக்கு பிடிக்கலன்னு உங்களுக்கு தோணுனா அதை அப்படியே தட்டி விடுங்க. உங்களுக்கு எது நல்ல ஃபீலிங்க கொடுக்குதோ அதை மட்டுமே உங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணுங்க. லீசா நிக்கோல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு எது பேரின்பத்தை கொடுக்குதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த பிரபஞ்சத்தோட தாராளத்தை அடைய முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நீங்க ரொம்ப நேசிக்கிறவங்க, உங்களோட பேஷன், உங்களோட சந்தோஷம்
இது எல்லாத்துக்கூடயும் உங்க வாழ்க்கைய பகிர்ந்துக்கோங்க. அந்த அன்பும் மிச்ச பாசிட்டிவ் விஷயங்களும் அப்படியே இந்த பிரபஞ்சம் முழுக்க தொற்று நோய் மாதிரி பரவும். டாக்டர் ஜோ விட்டாலே என்ன சொல்றாருன்னா, என்னோட எக்ஸைட்மெண்ட், என்னோட பேஷன், என்னோட உற்சாகம், இதை மட்டும் தான் நான் எல்லா நேரங்கள்லயும் ஃபாலோ பண்ணுவேன். இதை தான் நாள் முழுக்க நான் செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பாப் ப்ராக்டர் என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க, இது ஒரு அற்புதமான பயணம் அப்படின்னு சொல்றாரு. மத்தவங்களை கம்பேர் பண்றப்போ நீங்க வித்தியாசமான வாழ்க்கைய வாழ்வீங்க, வித்தியாசமான ரியாலிட்டியில இருப்பீங்க. மத்தவங்க உங்ககிட்ட வந்து எது என்கிட்ட இருந்து உங்களை வித்தியாசப்படுத்துது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரே பதில், நீங்க இந்த சீக்ரெட்டை பயன்படுத்துற விதம் தான் உங்களை மத்த மக்கள் கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டும். நாம ஒரு புது ஈராக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரம் தான் நம்ம வரலாறோட ரொம்ப முக்கியமான பகுதி. எதெல்லாம் நம்ம அசாத்தியம்னு நினைச்சோமோ அதெல்லாம் இனிமேதான் சாத்தியமாக போகுது. இதெல்லாம் மனுஷங்களால செய்ய முடியாதுன்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் உண்மையா செயல்பாட்டுக்கு வரப்போகுது. நம்ம அன்லிமிட்டெட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளால லிமிட்டே இல்லாத ஆரோக்கியம், செல்வம், தொழில்நுட்பம், கலை, அறிவியல் இதெல்லாத்தையும் உருவாக்க முடியும். இந்த சீக்ரெட்டை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மதம் சார்ந்த புத்தகங்கள், தத்துவ புத்தகங்கள், பல தலைவர்களோட வரலாறு இதெல்லாம் படிச்சு பாருங்க. அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை தான் தெளிவா புரிஞ்சிருந்திருப்பாங்க. அதுதான் த சீக்ரெட். அதை அதிகமா அவங்க பயன்படுத்தவும் செஞ்சிருப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு வர அவங்க பேரை நம்ம ஞாபகத்துல வச்சிருக்கோம். நமக்குள்ளதான் அந்த ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. நமக்குள்ள இருக்க பவரை நம்ம அதிகமா பயன்படுத்துறப்பதான் அதை அதிகமா நீங்க அடையவும் செய்வீங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு எல்லாம் அவசியம் இல்ல. அந்த சக்தியா மட்டும் நீங்க இருங்க. உங்க எண்ணங்கள் மூலமா அந்த சக்தியை மட்டும் சரியா பயன்படுத்துங்க. அதுவே உங்க வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற எல்லாமே உங்களுக்காக தான். பூமி சுழல்றதும் உங்களுக்காக தான். கடல் தன்னோட அலைகளையும் உங்களுக்காக தான் உருவாக்குது. பறவைகள் உங்களுக்காக தான் பாட்டு பாடுது. சூரியன் உதயமாகிறதும் மறைகிறதும் உங்களுக்காக தான். நிலாவும் நட்சத்திரங்களும் உங்களுக்காக தான் வெளிப்படுது. நீங்க பாக்குற அழகான விஷயங்கள், நீங்க அனுபவிக்கிற அற்புதமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் நடக்குது. உங்களை சுத்தி பாருங்க. நீங்க இல்லனா அது எதுவுமே இந்த பிரபஞ்சத்துல இருக்காது. இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல. நீங்க தான் இந்த பிரபஞ்சத்துக்கே மாஸ்டர். நீங்க தான் உங்க வாழ்க்கைக்கான பெர்ஃபெக்ஷன். இப்போ உங்களுக்கு த சீக்ரெட் என்ன அப்படின்னு தெளிவா புரிஞ்சிருக்கும். எப்பவுமே சந்தோஷமா வாழ்க்கைய கொண்டாடுங்க. எல்லாத்துக்கும் இந்த சீக்ரெட் தான் பதிலா இருந்திருக்கு, இப்பவும் இருக்கு, இனிமேலும் அதுதான் பதிலா இருக்கும் அப்படின்னு ரால்ஃப் வால்டோ எமர்சன் சொல்றாரு. த சீக்ரெட்டான லா ஆஃப் அட்ராக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு அதை உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்கு பயன்படுத்துங்க. த சீக்ரெட் டு த வேர்ல்ட். மக்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, வேணும் அப்படின்னா அது கண்டிப்பா அவங்களுக்கு வேணும். அதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்காம போயிட்டா அது வேணாங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எவ்வளவு எனர்ஜி வேணாலும் செலவு பண்ணுவாங்க. இப்ப நம்ம சமூகத்திலேயே எடுத்துக்கோங்க. கேன்சர் எதிர்த்து போராட்டம், வறுமை எதிர்த்து போராட்டம், போரை எதிர்த்து போராட்டம், ட்ரக்ஸை எதிர்த்து போராட்டம், தீவிரவாதத்தை எதிர்த்து போராட்டம், வறுமையை எதிர்த்து போராட்டம். இப்படி இந்த விஷயங்களெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டே இருக்கிறதுனால போராட்டம் மட்டும்தான் அதிகரிச்சுட்டே இருக்கு. வெறும் சண்டையும் போராட்டத்தையும் மட்டும் நீங்க வெளிப்படுத்துறப்போ அதே சண்டையும் போராட்டத்தையும் மட்டும்தான் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம எது மேல கவனம் செலுத்துறோமோ அதை தான் நம்ம உருவாக்குவோம். நம்ம உண்மையாவே கோவமா இருந்தா அந்த கோவத்தை அதிகப்படுத்திட்டே தான் இருப்போம். அதுல இருந்து நம்ம வெளியில வர முயற்சி செய்யாதப்போ கோவம் மட்டும்தான் கடைசி வர நிலைச்சு நிக்கும். நீங்க எதை வேணான்னு ஒதுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க வெளிப்படுத்துற அந்த ஃப்ரீக்வன்சியை தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்ககிட்ட திரும்ப வந்து சேர்க்கும். போர் வேண்டாம் போர் வேண்டான்னு போராட்டம் போடுறப்போ அங்க ஒரு போர் உருவாகும். ட்ரக்ஸ் வேணான்னு ஒரு போராட்டம் பண்றப்போ ட்ரக்ஸ் தான் அதிகமாகும். ஏன்னா நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டாம் வேண்டான்னு தான் நெகட்டிவா சொல்றோம். குப்பைகளை கொட்டாதீங்க, நோய் வரும்னு போராடுறதுக்கு பதிலா சுற்றுச்சூழலை சுத்தமா வைங்க, ஆரோக்கியமா இருக்கலாம்னு போராட்டம் பண்றதுதான் சிறந்த வழி. ஏன்னா நம்ம வெளிப்படுத்துற ஃப்ரீக்வன்சி மொத்தமா வேற. சுற்றுச்சூழல் உனக்கு சுத்தமாகணும் அவ்வளவுதானே அப்படின்னு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அதையே உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். லீசா நிக்கோல்ஸ் ஒரு சிறப்பான கேள்வியை முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஒரு விஷயம் வேணான்னு அதை நம்ம வாழ்க்கையில இருந்து வெளியேற்ற நம்ம அதிகமா கவனம் செலுத்துறோம். ஆனா அதே கவனத்தை நம்மள எத்தனை பேரு பாசிட்டிவ் விஷயங்களான அன்பு, காதல், நம்பிக்கை, கல்வி, அமைதி இதுக்கெல்லாம் செலுத்துறோம் அப்படின்னு தரமான கேள்வியை கேக்குறாங்க. ஒரு பர்சன் உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்கள வாழ்க்கைய விட்டு வெளியேற்ற நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க. அவங்கள திட்டி சண்டை போட்டு வெறுக்க வச்சு இனிமே உங்க கிட்ட கூட வர முடியாத அளவுக்கு பண்ணிடுவீங்க. ஆனா அதுவே ஒருத்தங்க மேல பாசம் காட்டணும்னா வேணான்னு துரத்துறதுக்கு போடுற எஃபர்ட்டை விட வேணும்னு நீங்க போடுற எஃபர்ட் கம்மியா தான் இருக்கும். ஜாக் கேன்ஃபீல்ட் என்ன சொல்றாருன்னா, மதர் தெரேசா ரொம்ப ரொம்ப புத்திசாலி. ஏன்னா என்ன போராட்டமான ரேலிக்கெல்லாம் கூப்பிடாதீங்க,
அமைதியான ரேலிக்கு கூப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு த சீக்ரெட் பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதை தான் அவங்க இந்த உலகத்துல மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு ஒரு விஷயத்துல நியாயம் கிடைக்கணும்னா கத்தி கூச்சல் போட்டு சண்டை போராட்டம்லாம் பண்ணாம அமைதியான முறையில அதுக்கான நியாயத்தை வாங்குங்க. மகாத்மா காந்தி அஹிம்சை வழியில தான் போர் புரிஞ்சு இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு. நீங்க போருக்கு எதிரானவனா இருக்கிறத விட அமைதிக்கு ஆதரவானவனா இருங்க. பசியை எதிர்க்கிறதுக்கு பதிலா போதுமான அளவுக்கு அதிகமா சாப்பாடு கிடைக்கணும்னு ஆதரவா இருங்க. குறிப்பிட்ட அரசியல்வாதிக்கு எதிரா இருக்காம அவரோட எதிரிக்கு ஆதரவா இருங்க. இப்படி பாசிட்டிவ் வழிகளை கையாளணும். இப்போ ஒரு அரசியல்வாதியே பிடிக்கலன்னா மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அவர் ஜெயிக்க கூடாதுன்னு அவருக்கு எதிராக தான் செயல்படுவாங்க. அப்படி பண்றப்போ அவருக்கு தான் பதவி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்னா எல்லாரோட ஃப்ரீக்வன்சியும் அவர் மேலதான் இருக்கு. அவர் மேலதான் எல்லா கவனமும் இருக்கிறப்போ அவருக்கு தான் எனர்ஜி அதிகமா கிடைக்கும். சோ அவரோட விஷயம் தான் ஜெயிக்கும். இந்த உலகத்தோட எல்லா விஷயமும் ஒரே ஒரு எண்ணத்துல தான் ஆரம்பிக்கும். பெரிய விஷயம் இன்னும் பெருசாகிட்டே போறதுக்கு காரணம் அந்த விஷயத்துக்கு மக்கள் அதிகமான கவனத்தை கொடுக்கறதுனாலதான். அந்த எண்ணமும் அந்த உணர்வும் ஆல்ரெடி பெருசா இருக்க விஷயத்த இன்னும் பெருசாக்கும். அந்த மொமெண்ட்ல அதை பெருசா எடுக்காம அதை அப்படியே மறந்து அன்பு மாதிரியான பாசிட்டிவ் விஷயங்களை யோசிக்கிறப்போ அந்த விஷயம் கண்ணுக்கே தெரியாம மறைஞ்சு போயிடும். எது கஷ்டம், அந்த கஷ்டம் எங்க இருக்கு, யாரெல்லாம் அந்த கஷ்டத்தினால பாதிக்கப்படுறாங்க, இதெல்லாம் முக்கியமே கிடையாது. எவ்வளவு கஷ்டம் வேணாலும் இருக்கட்டும், உங்க ஆசையை நீங்க அடைவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் என்னைக்குமே இழந்துடாதீங்க. நெகட்டிவ் விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்தி நம்மளால இந்த உலகத்துக்கு எந்த உதவியுமே செய்ய முடியாது. இன்னும் இந்த உலகத்துக்கு அதிகமான நெகட்டிவிட்டியை தான் நீங்க செலுத்திக்கிட்டே இருப்பீங்க. நீங்க நல்லது பண்ணணும்னு நினைச்சு கெட்டது பண்ற மாதிரி ஆகிடும். அது இந்த உலகத்துக்கும் ஆபத்து, உங்களுக்கும் ஆபத்து. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இல்ல தேவைப்படாத ஒரு விஷயம் உங்க கண்ணுல பட்டா கூட அதுக்கான நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சியை வெளியிடாதீங்க. இந்த உலகத்தோட சூழ்நிலைய என்னைக்கும் அஃபெக்ட் பண்ணிடாதீங்க. இந்த உலகத்தோட சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துறது என் கையில இல்ல, என்கிட்ட அவ்வளோ சக்தியெல்லாம் இல்ல அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஒவ்வொரு தனி மனுஷன் கிட்டையும் அந்த சக்தி இருக்கு. எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளால சரி பண்ண முடியும். இந்த உலகத்தோட ஒரு சூழ்நிலை கெட்டதா இருக்குன்னா அதுக்கும் மனுஷங்களோட கெட்ட எண்ணங்கள் தான் காரணமா இருக்கும். அந்த கெட்ட எண்ணங்களை நல்ல எண்ணங்களா மாத்துறப்போ அந்த சூழ்நிலையையும் மாத்திக்க முடியும். எப்பவுமே சந்தோஷத்திலையும் மகிழ்ச்சியிலையும் மட்டும் கவனம் செலுத்துங்க. நிறைய உணர்வுகள் மேல கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்காக அதிகமான எண்ணங்களை வெளிப்படுத்துங்க. நீங்க அன்பு உணர்வுகள் மற்றும் சந்தோஷ உணர்வுகளை வெளிப்படுத்துறது மூலமா இந்த உலகம், உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள், இப்படி எல்லாத்துக்கும் உங்களால நிறைய கொடுக்க முடியும். எல்லாத்துலயும் மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீங்க எந்த விஷயத்த உங்க சுயநினைவுல பிடிச்சு வச்சிருக்கீங்களோ அதுதான் இந்த உலகத்துல ஒரு வெளிப்பாடா மாறும். இந்த பிரபஞ்சத்துல இருக்க நம்ம எல்லாருமே கனெக்டட் தான். அத நம்மளால பார்க்க முடியாது, அவ்வளவுதான். எல்லாமே ஒரே ஒரு எனர்ஜி ஃபீல்டால தான் கனெக்ட் செய்யப்பட்டிருக்கும். இப்ப நீங்க ஒருத்தங்களை கஷ்டப்படுத்துறப்போ அது உங்களையும் கஷ்டப்படுத்தும். ஏன் அப்படின்னா இங்க இருக்க எல்லாருமே கனெக்டடா தான் இருப்போம். உதாரணத்துக்கு நீங்க ஒருத்தர் எல்லாரும் முன்னாடியும் வச்சு ரொம்ப சத்தமா திட்டுறீங்க. அதை தாங்கிக்க முடியாம அவரு ரொம்ப அழுகுறாரு. வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனை நம்ம எல்லாரும் முன்னாடியும் திட்டிருக்க கூடாது, சத்தமா கத்திட்டோம், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மாதிரி உறுத்தும். அவனை நீங்க திட்டுனீங்க, அதனால வருத்தப்படுறான். நீங்க ஏன் வருத்தப்படணும்? என்ன காரணம்? ஏன்னா அவனோட உணர்வுகளும் உங்களோட உணர்வுகளும் பிணைக்கப்பட்டிருக்கும். நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். நம்மள ஒரு ஆளுக்கு பாதிப்பு வந்தாலும் அது எல்லாரையுமே பாதிக்கும். உதாரணத்துக்கு கொரோனாவை எடுத்துக்கோங்க. ஒரு ஆள்கிட்ட இருந்துதான் எல்லார்கிட்டயுமே போச்சு. மனுஷங்க மட்டுமல்ல, மற்ற விலங்குகளும் நம்மளும் கூட ஒண்ணுதான். சோ மத்தவங்களோட உணர்வுகளை காயப்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்க அதனால பாதிக்கப்பட போறீங்கன்னு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எல்லா சக்திகளும் நமக்குள்ள இருந்துதான் வருது. அதுவும் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கும். உங்களோட கடந்த காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்க அப்படிங்கறது முக்கியமே இல்ல. நிறைய பேரு நான் கடந்த காலத்துல இப்படி இருந்தேன், என்னோட அப்பா அம்மா குடிப்பாங்க, என்ன கொடுமைப்படுத்துவாங்க, அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, நான் தனியாயிட்டேன், இப்படி எதை வேணாலும் நீங்க கடந்த காலத்துல ஃபேஸ் பண்ணிருக்கலாம். ஆனா உண்மையான கேள்வி என்னன்னா நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க, இப்ப எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? ஏன்னா நீங்க உங்களுக்கு எது வேணுமோ அதுல கவனம் செலுத்துறப்போ கண்டிப்பா தோத்து போக மாட்டீங்க. எந்த மனுஷன் தன்னோட மைண்ட தன்னோட இருட்டான கடந்த காலத்துல பிக்ஸ் பண்ணிக்கிறானோ அவனுக்கு துரதிருஷ்டமோ ஏமாற்றமும் மட்டும் தான் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமா இதுக்கு ஒரு லைக்க போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அப்புறம் Body&Soul தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.